உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை பருவத்தில் சத்துணவை அங்கன்வாடிகளில் ஆரம்பித்து விலையில்லா புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள் உள்ளிட்ட பலவற்றை தொடக்க கல்வியில் தொடர்ந்து விலையில்லா மிதிவண்டி, பேருந்து பயண அட்டை உட்பட வேண்டியவற்றையெல்லாம் பள்ளிக்கல்வியில் வழங்கி உயர்கல்வியில் உயர்வு பெற மடிக்கணினி, உதவித்தொகை என ஏராளமாய் அளித்து ஏழை மாணவ மாணவியர் அயல் நாடுகளிலும் உயர்கல்வி பயில அனைத்து வசதிகளையும் வழங்கியதால் நாளைய மாணவ சமுதாயத்தின் மாண்புறு தலைவராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முன்னோடி திட்டங்களின் வாயிலாக இல்லத்தரசிகளின் இல்லங்களில் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறிகள், மின்காந்த அடுப்புகள் இடம் பிடித்தன. கிராமங்களை மேம்படுத்த விலையில்லா கறவை பசுக்களும் ஆடுகளும் வழங்கப்பட்டதால் விவசாயிகளின் வாழ்வு வசந்தமானது. குடில்கள் பசுமை வீடுகளாக உருமாற்றப்பட்டதால் வயல்களில் மட்டுமின்றி ஏழைகளின் உள்ளங்களிலும் பசுமை படர்ந்தது. தாலிக்கு தங்கமும் புதுவாழ்வை மெருகேற்ற பணமும் தாயுள்ளத்துடன் வழங்கியதால் ஏழை கன்னியரும் காளையரும் தம்பதிகளாயினர். ஏழை எளியோர், மகளிர் மாணவர், முதியோர் ஆடவர் என அனைவருக்கும் சாதி மத பேதமின்றி மகத்தான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதால் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறார்கள் முதல் பெரியோர்கள் வரை அனைவரின் மனதிலும் மேருவாய் உயர்ந்திருக்கிறார். அறிவுத்திறனின் அளவீட்டில் 0.5% கூட மக்கள் நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்தாத பகல் வேஷக்காரர்களிடையே மக்களுக்காகவே முதன்மை திட்டங்களையும் உலகின் முன்னோடி திட்டங்களையும் எவராலும் சிந்திக்கவியலாத புதுமை திட்டங்களையும் மக்களின் நலன்களுக்கான முன்னோடி திட்டங்களையும் செயல்படுத்துவதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிஞர்களில் முதல்வராக, அகில உலக அரசியல் தலைவர்களில் முதல்வராக, திட்டங்களின் முதல்வராக, ஆற்றல்களின் முதல்வராக, வரலாற்றில் முதல்வராக, இயற்கையும் செயற்கையும் கைகூப்பும் கடவுளாக திகழ்கிறார். வரலாற்று பக்கங்களில் இடம்பெறுவதற்காக பிரம்ம பிரயத்தன முயற்சிகளில் ஈடுபடுபவர்களிடையே வாழும் வரலாறாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் கல்வெட்டு சாதனைகளில் மெட்ரோ ரயில் திட்டமும் இடம்பெற்றுள்ளது. இவை பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக சென்னை கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான 10.15 கிலோமீட்டர் தூரமுள்ள உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் சென்னை மெட்ரோ ரயிலின் பயணிகள் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை மெட்ரோ ரயிலின் கோயம்பேடு பணிமனை மற்றும் கோயம்பேடு சென்னை புறநகர் பேருந்து நிலையம், அரும்பாக்கம், வடபழனி, அசோக் நகர், ஈகாட்டுத்தாங்கல், ஆலந்தூர் ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் 2 வழித்தடங்களில், அதாவது 23.085 கிலோமீட்டர் வரையிலான வழித்தடம் ஒன்றில் வண்ணாரப்பேட்டை முதல் சென்னை விமான நிலையம் வரையிலும், 21.961 கிலோமீட்டர் வரையிலான வழித்தடம் 2இல் சென்னை சென்ட்ரலில் இருந்து புனித தோமையார் மலை வரையிலும் இயங்கும் வகையில் வழித்தடங்கள் அமைக்கப்படுகின்றன. மாநில மற்றும் மத்திய அரசுகள் ஒப்புதல் அளித்தபடி இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான உத்தேச செலவு 14,600 கோடி ரூபாய் ஆகும். மத்திய அரசு திட்ட மதிப்பீட்டில் 15% பங்கு மூலதனமாகவும் 5% சார்நிலை கடனாகவும் வழங்குகிறது. அதேபோன்று மாநில அரசும் திட்ட மதிப்பீட்டில் 15% பங்கு மூலதனமாகவும் 5.78% சார்நிலை கடனாகவும் அளித்து வருகின்றது. மீதமுள்ள 59.22% ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையிடமிருந்து கடனாக பெறப்படுகின்றது. மாநில அரசு தனது பங்குத் தொகையை ஆண்டுதோறும் தொடர்ந்து வழங்கி வந்துள்ளது. மாநில அரசு தனது பங்கு முழுவதையும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கிவிட்டது. தற்போது வரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக செலவிடப்பட்ட தொகை 10,751 கோடியே 94 லட்சம் ரூபாயாகும். அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 9,608 கோடியே 63 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு மே மாதத்தில் 3% இருந்த ஒட்டுமொத்த செயலாக்க சாதனை 76% தற்போது உயர்ந்துள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கு தேவையான அரசு நிலங்களை மாற்றுதல், நிலம் கையகப்படுத்துதல்,
போக்குவரத்து மற்றும் பயன்பாடுகளை மாற்றி அமைத்தல் மற்றும் பல்வேறு சட்டப்படியான ஒப்புதல்களை பெறுவதற்கு மாநில அரசும் அதன் சார்பு நிறுவனங்களும் தொடர்ந்து தங்களது ஒத்துழைப்பை நல்கி வந்துள்ளன. கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதியன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரேசிலில் இருந்து பெறப்பட்ட முதல் ரயில் பெட்டி தொடரின் சோதனை ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்ததுடன் 110 கீழ் 33 கிலோவோல்ட் உயர்மின் அழுத்த துணை மின் நிலையத்தையும் தொடங்கி வைத்தார். மெட்ரோ ரயில்வே இயக்கம் மற்றும் பராமரிப்பு சட்டம் 2002 பிரிவு 7 கீழ் பெங்களூரு மெட்ரோ ரயில்வே பாதுகாப்பு ஆணையரை சென்னை மெட்ரோ ரயிலின் ஆணையராக மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது. அவர் ஆய்வினை மேற்கொண்டு மெட்ரோ ரயிலில் பொதுமக்கள் பயணம் மேற்கொள்வதன் பாதுகாப்பு குறித்த அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார். இதனிடையே உள்நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையரிடம் மெட்ரோ ரயிலில் பயன்படுத்தப்படும் ரயில் பெட்டிகள் குறித்து ஆலோசனை நடத்தி ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆணையர் இறுதி ஆய்வுகளை கடந்த மாத இறுதியில் மேற்கொண்டு தேவையான சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அனுமதியை வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான 10.15 கிலோமீட்டர் தூரம் உள்ள உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் சென்னை மெட்ரோ ரயிலின் பயணிகள் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயிலின் கோயம்பேடு பணிமனை மற்றும் கோயம்பேடு சென்னை புறநகர் பேருந்து நிலையம், அரும்பாக்கம், வடபழனி, அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல், ஆலந்தூர் ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். கோயம்பேடு ஆலந்தூர் இடையேயுள்ள 7 ரயில் நிலையங்கள் அதிநவீன முறையில் விமான நிலையத்தில் உள்ள வசதிகளைப் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூருக்கு தினமும் காலை 6 மணி முதல் 10 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூருக்கு கடைசி ரயில் இரவு 9:40 மணிக்கு செல்கிறது. இந்த வழித்தடத்தில் ஒரு நாளைக்கு 95 முறை ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதேபோல் ஆலந்தூரிலிருந்து கோயம்பேட்டிற்கு தினமும் காலை 6 மணி 3 நிமிடம் முதல் 10 நிமிட இடைவெளியில் தொடர்ந்து ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஆலந்தூரிலிருந்து கோயம்பேட்டிற்கு கடைசி ரயில் இரவு 10 மணி 3 நிமிடத்திற்கு செல்கிறது. இந்த வழித்தடத்தில் ஒரு நாளைக்கு 97 முறை ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஆக மொத்தம் 2 வழித்தடத்திலும் சேர்த்து 192 முறை தினமும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் புகழ் மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாக ஜொலிக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் முதல் கட்ட பயணிகள் சேவைக்கான பாதை 7 நிறுத்தங்களை கொண்டுள்ளது. மாணவ மாணவிகள், அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன பணியாளர்கள், தொழிலாளர்கள் என பலதரப்பட்ட மக்களும் பயனடையும் வகையில் ஆலந்தூர் முதல் கோயம்பேடு வரையிலான 10.15 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பயணிக்கும் பாதை குறித்து விரிவாக பார்க்கலாம். ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையமான சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு அருகே உலகத்தரத்தில் அதிநவீன கட்டமைப்புடனும் மிக பிரம்மாண்டமாகவும் அமைக்கப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயிலின் கோயம்பேடு நிலையத்திலிருந்து புறப்படும் மெட்ரோ ரயில் சிஎம்பிடி எனப்படும் சென்னை புறநகர் பேருந்து நிலைய ரயில் நிலையத்தை வந்தடைகிறது. இங்கிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து செல்லும் பயணிகள், கோயம்பேடு காய்கனி அங்காடிக்கு வந்து செல்லும் பொதுமக்கள், அருகில் உள்ள சின்மயா நகர், விருகம்பாக்கம், மதுரவாயல் பகுதி மக்கள் உள்ளிட்டோர் பயணிக்கும் வகையில் அனைத்து பயணிகளையும் ஏற்றிக்கொண்டு சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரும்பாக்கம் ரயில் நிலையத்தை 2 நிமிடங்களில் மெட்ரோ ரயில் வந்தடைகிறது. அரும்பாக்கத்திலிருந்து புறப்படும் மெட்ரோ ரயில் MMDA காலனி, சூளைமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் வகையில் அடுத்த 3 நிமிடங்களில் வடபழனி ரயில் நிலையத்தை வந்தடைகிறது. அங்கிருந்து வடபழனி மற்றும் கோடம்பாக்கம் பகுதி மக்கள் வடபழனி முருகன் கோயில் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்வோர் ஆகியோருக்கு பயனளிக்கும் வகையில் அடுத்துள்ள அசோக் நகர் ரயில் நிலையத்தை மெட்ரோ ரயில் வந்து சேர்கிறது. இதனைத் தொடர்ந்து அசோக் நகர், JJ நகர், மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சிரமமின்றி வந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அசோக் நகர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் மெட்ரோ ரயில் அடுத்த 2 நிமிடங்களில் கிண்டி, சிட்கோ தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஈக்காட்டு தாங்கல் ரயில் நிலையத்தை வந்தடைகிறது. இப்பகுதியில் கிண்டி தொழிற்பேட்டையில் பணிபுரிவோர், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களில் பணியாற்றும் பொறியாளர்கள் உள்ளிட்டோர் பயன்பெறும் வகையில் ஈக்காட்டு தாங்கல் ரயில் நிலையத்திலிருந்து பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஆலந்தூர் ரயில் நிலையத்தை மெட்ரோ ரயில் சென்றடைகிறது.
ஆலந்தூர் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்காக 2 நுழைவாயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான 10.15 கிலோமீட்டர் தூரத்தை விரைவாகவும் சிரமமின்றியும் பொதுமக்கள் கடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் பாதை அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அடிக்கடி மெட்ரோ ரயிலில் பயணம் செய்பவர்கள் ஒவ்வொரு முறையும் டிக்கெட் வாங்குவதை விட ரீசார்ஜ் கூப்பன் அட்டை வாங்கினால் 50 ரூபாய், 100 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் வரை ரீசார்ஜ் செய்து கொள்ள முடியும். மெட்ரோ ரயிலில் 90 சென்டிமீட்டர் உயரத்திற்கு குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய டிக்கெட்டிற்கு பதிலாக டோக்கன் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் டிக்கெட் கவுண்டர்கள் இருப்பது போன்று டிக்கெட் வழங்கும் இயந்திரமும் அமைக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் கவுண்டரில் கூட்டம் அதிகமாக இருந்தால் டிக்கெட் வழங்கும் இயந்திரத்தின் மூலம் டோக்கன் பெற முடியும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளின் வரிசையில் மேலும் ஒரு புதிய சாதனையாக திகழும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் குழு வசதியுடன் கூடிய ரயில் பெட்டிகள், விமான நிலையத்தை மிஞ்சும் வகையில் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையங்கள், தானியங்கி இயந்திரங்கள் மூலம் ரயில் டிக்கெட் பெறும் வசதி, ரயில் நிலையங்களில் பயணிகள் வசதிக்காக நகரும் படிக்கட்டுகள் என எண்ணிலடங்கா வசதிகளுடன் பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஜல்லிகளை பயன்படுத்தாமல் புதிய தொழில்நுட்பத்தில் அதிநவீன இருப்பு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலைய முதல் தளத்தில் டிக்கெட் கவுண்டர்கள், தானியங்கி டிக்கெட் வழங்கும் இயந்திரங்கள், வாடிக்கையாளர் சேவை மையம், பொருட்காப்பு அறை, பாதுகாப்பு அறை, பாதுகாவலர் அறை, பொருட்களை ஸ்கேன் செய்யும் கருவி, ஏடிஎம் இயந்திரம் ஆகியவை உள்ளன. இத்தளத்தில் கழிவறை வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் உள்ள நடைமேடைகளில் ரயிலிலிருந்து 2.5 அடி தூர இடைவெளியில் மஞ்சள் நிறத்தில் கோடு போடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி மஞ்சள் கோட்டை தாண்டி பயணிகள் நிற்க அனுமதிக்கப்படுகின்றனர். நடைமேடைகளில் குறிப்பிட்ட இடைவெளியில் LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் நிலையத்தை ரயில் அடைவதற்கான நிமிடங்கள் படிப்படியாக குறைந்து 0 தொட்டதும் ரயில் நிலையத்தில் நிற்கிறது. பயணிகள் தங்களிடமுள்ள டோக்கன் வடிவிலான டிக்கெட்டுகளை காட்டினால் மட்டுமே ரயில் நிலையத்தின் தானியங்கி கதவுகள் திறக்கப்பட்டு பயணிகள் மேற்கொண்டு உள்ளே செல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து பயணிகள் வசதிக்காக படிக்கட்டுகளும் எஸ்கலேட்டர் எனப்படும் தானியங்கி நகரும் படிக்கட்டுகளும் தனித்தனியே உருவாக்கப்பட்டுள்ளன. மெட்ரோ ரயிலின் அனைத்து பெட்டிகளும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டவை. மெட்ரோ ரயிலில் ஒரு நிலையத்தில் பயணிகள் ஏறியதும் ரயில் பெட்டியின் கதவுகள் தானாகவே மூடிக்கொள்ளும். அடுத்த ரயில் நிலையத்தில் ரயில் நிற்கும்போது தானியங்கி கதவுகள் திறந்து பயணிகள் இறங்க வழிவிடும். குறிப்பிட்ட ரயில் நிலையத்தை சென்றடைந்ததும் ரயில் நிலையத்தின் பெயர் ஒலிபெருக்கியில் அறிவிக்கப்படும். ரயில் நிலையத்தின் பெயரும் ஒளிரும் மின்சார விளக்குகள் மூலம் தெரியப்படுத்தப்படும். மெட்ரோ ரயில் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் 30 வினாடிகள் நின்று செல்லும். மேலும் பயணிகளின் பாதுகாப்பினை முன்னிட்டு மெட்ரோ ரயில் நிலையங்களின் அனைத்து பகுதிகள், ரயில் பெட்டிகள் ஆகியவற்றில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். மெட்ரோ ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களின் செயல்பாடுகளை நேரடியாக கண்காணிக்கும் வகையில் கோயம்பேட்டில் அதிநவீன வசதிகளுடன் கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்த சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட பணிகள் சேவையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஆலந்தூர் முதல் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் சேவைக்கான பணிகள் நடப்பு நிதியாண்டில் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் சென்னை ஆலந்தூர் கோயம்பேடு இடையே தொடங்கி வைக்கப்பட்டுள்ள முதற்கட்ட மெட்ரோ ரயில் பயணிகள் சேவைக்கு பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க இத்திட்டத்தை செயல்படுத்தியமைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்களும் பயனாளிகளும் நெஞ்சார்ந்த நன்றியை மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்காங்க. இங்கே நாங்கள் மெட்ரோ ரயிலுக்கு வெயிட் பண்ணுறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது மெட்ரோ ரயிலில் போகிறதுக்கு. அப்புறமா ரொம்ப அர்ஜென்ட்டான வேலைக்கெலாம் வந்து சீக்கிரமாகவே போயிடலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெட்ரோ ரயில் வந்து
பப்ளிக்கு டிராஃபிக் இல்லாமல் குயிக்காக வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நல்லா ஃபாரின் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, சௌகரியமாக இருக்குது. ஏசி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். ஏசி இதெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. சைடில் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் சீட்லாம் அருமையாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மெட்ரோ ரயில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் ரொம்ப வெல்கம் பண்ணுறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ இருக்கிற வேர்ல்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் போயிட்டுருக்கு. மெட்ரோ ரயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் யங்ஸ்டர் சைட் என் மனமார்ந்த நன்றியை அம்மாவுக்கு நான் தெரிவிக்கிறேன். மெட்ரோ ரயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக பீப்புள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் டைம் சேவ் பண்ணுறது தான். ஸோ அந்த டைம் சேவிங் வந்து இந்த ஒரு மெட்ரோவில் கிடைக்குது எல்லாருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்ச சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். கோச்சுக்குள்ளே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இட் வாஸ் நைஸ். அண்ட் வந்து நாங்கள் கோயம்பேடுலேருந்து இந்த ஸ்டேஷன் ரெக்கார்டு தாங்க வர்றதுக்கு ஹார்ட்லி டேக்ஸ் 10 minutes. தட்ஸ் வெரி குட் ஆஃப் சிஎம்ஆர். தேங்க்யூ. இந்த மெட்ரோ ரயில் வந்தது எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அண்ட் பசங்களுக்கும் ரொம்ப எந்துவாக இருக்குது. எங்கள் ஏரியாவுக்கும் இந்த மெட்ரோ ரயில் வந்திருக்கு அப்படிங்கிறதுல வி ஆர் தேங்க்ஃபுல் டு தி கவர்மெண்ட். தாம்பரம் போயிட்டு வரனா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஆகும். இந்த மெட்ரோ ட்ரெயினால் குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் நம்ம சேவ் பண்ண முடியும். இந்த சென்னை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ரோ ட்ரெயின் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைம் மிச்சம் ஆகுது, பொல்யூஷன் மிச்சம் ஆகுது, சேஃப்டியான ட்ராவல் இருக்குது. நம்ம ஏசியில் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுபோல் திட்டம் சென்னையில் கொண்டு வந்ததுக்கு அம்மாவுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ ட்ரெயினில் சென்னையில் வரேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ரொம்ப நல்ல ஜேர்னியாக இருக்குது. சீக்கிரமாகவே இந்த இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு சென்னை நகர பெருமக்களை மிக சார்பாக மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களோட பொற்கால ஆட்சியில் ஒரு மகத்தான சாதனை. இந்த சேவையின் மூலமாக பிரயாண தூரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, உயர்தரமான சேவை கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் அம்மாவுடைய ஒரு மிக தனித்துவமான ஆட்சி தான் நம்மளுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருந்துச்சு. அம்மா அவர்களுக்கு என்னுடைய மிக்க பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெட்ரோ ட்ரெயின் தொடங்கியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு சிஎம் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டைமும் சேவ் ஆகுது, ப்ளஸ் சேஃப்டி நிறையா இருக்குது. பெண்களுக்கு தனி கம்பார்ட்மெண்ட், ஸோ ஏசி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ட்ரெயின். இன்றைக்கி ஃபஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் போகிறதுக்கு. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. மெட்ரோ சேவையை கூடிய விரைவில் முடிச்சு கொடுத்து பொதுமக்களுக்காக எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நான் இது முதல் முறையாக வரேன். இல்லை 4 வருஷத்துலேயே எங்களுக்கு முடிச்சு கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். நாங்கள் மெட்ரோ ரயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைம் சேவிங் வந்து இந்த ஒரு மெட்ரோவில் கிடைக்குது எல்லாருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்ச சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இதில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. மெட்ரோ ரயில் திட்டமானது மிகவும் பொதுமக்களுக்கு வசதியானது. கூட்ட நெரிசலை தவிர்ப்பதோடு மிக வசதியாகவும் இருக்கும், நேரமும் மிச்சப்படும் என்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அம்மா அவர்கள் இதை திறந்து வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு நேரம் மிச்சமாகிறது, செலவும் குறைகிறது. போக்குவரத்து நெரிசலான இந்த சென்னை நகரத்துக்கு புதுசாக திறந்திருக்கிற மெட்ரோ ட்ரெயின் எங்களை போன்றவர்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஒரு விரைவாக செல்லக்கூடிய பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்க அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிராஃபிக்கும் குறையும், பொல்யூஷனும் குறையும். இந்த மெட்ரோ ட்ரெயினில் வந்து அம்மா வந்து துவக்கி வச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் கல்வெட்டு சாதனைகளில் இடம்பெற்றுள்ள சென்னை கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான சென்னை மெட்ரோ ரயிலின் பயணிகள் சேவை குறித்த தகவல்களையும் சிறப்பு அம்சங்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.